ஓசோவின் பொன்மொழிகள். நன்றாக நினைவில் வைத்திரு. உனது தவறை நீனே சரி செய்து கொள்ளாவிட்டால் உனது துன்பமும் அதற்கு நீ அடுத்தவர்களை குறை சொல்வதும் உனது வாழ்வின் தொடர்கதையாகி போய்விடும். மௌனம் என்னும் திறந்த வெளியில்தான் ஒருவன் விழிப்பு நிலையை அடைய முடியும். உங்களது மனம் இடைவிடாது பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் அர்த்தம். நீ எதையெல்லாம் உனக்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் என்பதை உன்னுடைய கனவுகள் உனக்கு காட்டிக் கொடுத்துவிடும். சின்னஞ்சிறு விஷயங்கள் கூட நீ உன்னுடைய விழிப்புணர்வு, கவனம், ஜாக்கிரதை ஆகியவற்றின் மூலம் மிக அழகானதாக மாற்றிவிடலாம். அப்போது சாதாரண விஷயங்கள் கூட அசாதாரணமாக மாறிவிடக்கூடும். மனம் எப்போதும் உங்களை கனவுகளிலும் கற்பனைகளிலும் சஞ்சரிக்கச் செய்து தன்னை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்கிறது. நிஜத்தைக் கண்டு அச்சம் கொள்ள செய்கிறது. நீ யாரிடமாவது சென்று, இது உங்களால் தான் குருவே நடக்கிறது, நீங்கள்தான் எனது இதயத்தின் தலைவர் என்று கூறினால் அந்த மனிதர் உங்களையும் பிறரையும் சுரண்டுவதற்கு வாய்ப்பளிக்கிறார்கள். ஆன்மீக குருக்கள், தீர்க்கதரிசிகள், இரட்சகர்கள் இவர்களில் 100க்கு 99 பேர் சுத்த ஏமாற்றுக்காரர்கள். ஆனால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு. நீங்கள் அவர்களை ஏமாற்றுக்காரர்களாக்கிவிட்டீர்கள். உணவு, தண்ணீர், உறைவிடம் ஆகியவற்றால் நீ எதை காப்பாற்றி கொண்டிருக்கிறாய்? இந்த உடலே காப்பாற்றப்படுகிறது. அழிவற்ற உன்னுடைய இருப்பை காப்பாற்றி கொள்ள நீ எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. ஞானம் அடைவது ஆண்களின் ஏகபோக உரிமையாக உள்ளது. ஆனால் ஞானம் அடையும் போது இயல்பாகவே பெண் தன்மை வந்துவிடுகிறது. எந்த மீனும் முள்ளை பிடிப்பதற்காக வருவதில்லை. இரையை பிடிக்கும்போது முள்ளில் சிக்கிக்கொள்கின்றன. எல்லா சுகம் என்னும் இரையிலும் துக்கம் என்னும் முள் இருக்கிறது. சுகத்தில் யாருக்கு ஆசை இல்லையோ அவனை எந்த துக்கமும் வேதனைப்படுத்திவிட முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் முன்பு நொடி பொழுது நிறுத்தி மீண்டும் யோசித்து பாருங்கள். உங்கள் அனுபவத்தில் இருந்து சொல்வதாக இருந்தால் மட்டுமே சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தால் அறியாது ஒரு வார்த்தை கூட சொல்லாதீர்கள். எப்படி வாழ்வது என்று அறிந்து கொள்கின்ற ஒரு மனிதன் எப்படி சாவது என்பதையும் அறிந்து கொள்கிறான்.